பெருகினால் வாசிங்க, உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. போதும். கிருபையிலே வளர தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று பார்த்தோம். தேவனை அறிகிற அறிவிலே வளர இந்த நற்பண்புகளிலே வளர வேண்டும் என்று இங்க பேதுரு சொல்லுகிறார். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கிருபை, அறிவு, நற்பண்புகள். சரி, இந்த நற்பண்புகளிலே நாம் பெருக என்ன செய்ய வேண்டும்? அடுத்த ஸ்டெப் இங்கே பேதுரு சொல்லுகிறார், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்ல, மூல பாஷையிலே அதிக முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படும். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல, லிவிங் பைபிள்ல வொர்க் ஹார்ட், நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இந்த நற்பண்புகள் வளர நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். அப்ளை ஆல் டிலிஜென்ஸ், வொர்க் ஹார்ட், நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த நற்பண்புகளிலே நம்முடைய முயற்சிகளினாலே நாம் வளர்ந்து விட முடியுமா? நம்முடைய தனிப்பட்ட சுய முயற்சியினாலே இப்படிப்பட்ட நற்பண்புகளிலே நாம் வளர்ந்து விட முடியுமா? நமக்கு தேவை தேவனுடைய கிருபை. கிருபை வேண்டும், அதற்கு அறிகிற அறிவு வேண்டும், அதற்கு நற்பண்புகளிலே வளர வேண்டும். அந்த நற்பண்புகளிலே வளர தேவ கிருபை வேண்டும் நமக்கு. தேவ கிருபை, நன்றாக கவனிங்கள். புதிதாக அநேக சகோதரர்கள் வந்திருக்கிறீர்கள். தேவ கிருபையின் இரண்டு பக்கங்களை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் ஒரு பக்கம் தகுதி இல்லாதவர்களுக்கு பாராட்டப்படுகிற ஈவு. எபேசியர் 2:8 நாம் வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டாததல்ல, தேவனுடைய ஈவு. அன்மெரிட்டட் ஃபேவர். ஆனால் இன்னொன்று இருக்கிறது. அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள, அந்த ரட்சிப்பிலே நிலைத்திருக்க, அதன் மூலம் நாம் பெற இருக்கிற நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ள தேவ பலன் தேவைப்படுகிறது. அதைத்தான் பவுலுக்கு ஆண்டவர் சொல்லுகிற போது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். the power. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள தீத்து 2:11 13 வரை வாசிங்கள். தீத்து 2:11 டைட்டஸ். ஏனெனில் நல்ல எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். நம் கிருபையிலே வளரும்படியாய் அவரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். அவரை அறிகிற அறிவிலே வளர நற்பண்புகளிலே வளர வேண்டும். நற்பண்புகளிலே வளர நமக்கு கிருபை வேண்டும், தேவ பலன் வேண்டும். அடுத்த ஸ்டெப், எப்படி இந்த கிருபையை பெற்றுக்கொள்வது? எப்படி இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வது? கிருபை காலைதோறும் புதியவைகள் என்று நாம் வாசிக்கிறோம், அவைகள் முடிவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். யோவான் 1:16 நீங்க வீட்டிலே சென்று வாசியுங்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வாசிக்கிறோம். ஏன் நம்மளால பெற முடியல? ஏன் அந்த கிருபையை பெற முடியல? ஏன் அந்த கிருபையை பெற்று நற்பண்புகளிலே வளர முடியவில்லை? ஏன் நற்பண்புகளிலே வளர முடியவில்லை? ஏன் அவரை அறிகிற அறிவிலே வளர முடியவில்லை? ஏன் மேலும் மேலும் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன்? கிருபை புதியவைகள், அளவற்றவைகள், முடிவில்லாதவைகள், கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்று வேதம் சொல்லுகிறது.
அப்படி என்றால் நாம் ஏன் பெற முடியவில்லை அந்த கிருபையை? சத்தம் இருக்கு, எல்லா காரியங்கள் இருக்கு, ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, சமய மார்க்க சடங்காச்சாரங்கள் இருக்கு. தேவ கிருபையிலே ஏன் வளராமல் இருக்கிறோம்? தேவ கிருபை அளவற்றதாய் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திலே நாம் இல்லை. We are not in the right position to receive the grace. பெற்றுக்கொள்ள வேண்டிய இடத்திலே நாம் இல்லை. நான் பிரேயர்ஸ்ல ஒரு உதாரணம் சொன்ன, கிருபை அருவி மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. குற்றாலத்தில் அருவி மாதிரி வருமே, குற்றாலத்தில் இப்ப தண்ணி கிடையாது. ஆனால் ஒருவேளை நல்ல தண்ணி இருக்கும்போது எப்படி வருகிறதோ அப்படி போல தேவனுடைய கிருபை வருகிறது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தாழ்மையான இடத்திலே இல்லை. நாம் உயரத்தில் இருக்கிறோம். என்னையா தண்ணி வரலையோ, நீ எங்க இருக்க? இன்னும் கீழே போனியா, அப்பதான் என்ன செய்யும்? தண்ணி விழும். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இந்த நற்பண்புகளிலே வளர முடியும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து இருக்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம நம்ம we are perfectly okay. நமக்கு என்ன கிருபை வேண்டி இருக்கிறது? நாம் என்ன வளர வேண்டி இருக்கிறது? நாம் ஜெபிக்கிறோம், நாம் உபவாசிக்கிறோம், நாம் பிரசங்கம் பண்ணுகிறோம், நாம் ஆராதிக்கிறோம், நாம் காணிக்கை கொடுக்கிறோம், நாம் ஊழியம் செய்கிற போதியா, இதுக்கு மேல என்ன வளர்ச்சி வேண்டி இருக்கு? தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். அந்த கிருபையை பெற்று நாம் நற்பண்புகளிலே வளர முடியும். நற்பண்புகளிலே வளர்ந்தால் தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியும். தேவனுடைய அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். நாம் பாடின போய், பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கொஸ்டின் நமக்கு, இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நாம நம்ம நற்பண்புகளிலே வளர, நாம் அவரை அறிகிற அறிவிலே வளரும் போது கிருபை தருகிறார் என்று சொல்கிறேன். என்ன ரிலேஷன்ஷிப், என்ன கனெக்ஷன்? இப்ப புரியும்படியா சொல்ற பாருங்க. இப்போ கணவன் மனைவி இருக்காங்க, நல்ல கருத்து ஒருமித்த தம்பதிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் புரிந்துகொள்ளும் நிறைந்தவர்கள். பாசிட்டிவான ஒரு எக்ஸாம்பிள். மனைவி கணவனிடத்திலே வருகிறாள், நீங்கள் உங்களுடைய கம்பீரமான கண்ணியமான கனிவான அந்த நேசத்திலே நான் நெகிழ்ந்து போய்விட்டேன், இந்த அன்பிலே நான் நெகிழ்ந்து போய்விட்டேன், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்னும் இந்த அன்பை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாள். கணவன் சொல்லுகிறார், இன்னும் நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும். நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். நான் எந்தெந்த காரியங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்படி இருந்தால் நீ என்னை இன்னும் அறிந்து கொள்வாய். நீ என்னை இன்னும் அறிந்து கொண்டால் என்னுடைய அன்பிலே நீ இன்னும் பெறுகிறாய். அதைத்தான் இங்கே பேதுரு மிக தெளிவாக ஆழமாக எழுதுகிறார். கடைசி காலத்திலே பெற்ற அனுபவம், தன்னுடைய வாழ்க்கையில பெற்ற அனுபவத்தை அருமையான ஒரு கடிதம். பைபிள் ஸ்காலர்ஸ் வந்து டிபேட் பண்றாங்க, இது இரண்டாவது கடிதம் வந்து பேதுரு எழுதுனது இல்ல, ரொம்ப ஸ்டைல் டிஃபரெண்ட் இருக்குன்னு. எனக்கு என்ன படிச்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி யூஸ்ஃபுல் கனெக்ஷன். தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர, நற்பண்புகளிலே வளர வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே வளரும் போது தேவனுடைய கிருபையும் சமாதானமும் பெருகும் நம்முடைய வாழ்க்கையில. என்னென்ன பண்புகளிலே குவாலிட்டிஸ் நாம் வளர வேண்டும் என்று இங்கே பேதுரு சொல்லுகிறார். நாம் சுருக்கமாக நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து நாம் பார்க்க இருக்கிறோம். வாசியுங்கள் 5வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 5வது வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும், உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை பிளஸ் விசுவாசம் ஃபவுண்டேஷன்,
அது கண்டிப்பா வேணும். அது அஸ்திபாரம். அஸ்திபாரம் இல்லாம பில்டிங் நீங்க என்னதான் கட்டிட்டு போனாலும்